இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சோஷியல் சயின்ஸில் என்சிஆர்டி சாப்டர் 1 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா தான் இந்த பார்ட் 2 வந்து புரியும். அப்போ தான் வந்து அதோட கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் வந்து மொத்தம் 6 செக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 and 2 வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து 3rd செக்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃப்ரான்ஸ் அபாலிஷஸ் மொனார்கி அண்ட் பிகேம் எ ரிபப்ளிக். ஃப்ரான்ஸ் வந்து எப்படி வந்து அந்த மொனார்கி அந்த கிங்கிட்டேருந்து எப்படி வந்து அந்த ஆட்சியை வந்து இது பண்ணிவிட்டு எப்படி வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து ரிபப்ளிக் ஆகுது, அதுக்காக இவங்க வந்து எவ்வளோ ப்ரொட்டஸ்ட்டு நடத்துகிறாங்க, எவ்வளோ ரெவல்யூஷன் பண்ணுறாங்க, அது என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தான் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ரான்ஸில் வந்து ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து போயிட்டு இருக்குதுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து 1774லேருந்து 1789 வரைக்கும் இந்த ஃபாலோவிங் இயர்ஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ 1791 வந்து கான்ஸ்டியூஷன், அதாவது அந்த நேஷ்னல் அசம்பிளி வந்து அதில் வந்து கான்ஸ்டியூஷன் வருது, ஃப்ரான்ஸுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வருது. அதில் வந்து அந்த கிங் லூயிஸ் 16 வந்து சைன் பண்ணிடுறாரு. வேறு வழி இல்லாமல் ஓகே இதுக்கு நான் கட்டுப்பட்டு நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து சைன் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து சைன் பண்ணிகிட்டே வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாரு. எங்கே அப்படின்னாக்கா இந்த ப்ரூஷியா கிங்கோட வந்து ஒரு ரகசியமாக வந்து ஒரு சீக்ரெட், அதாவது ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று வைக்கிறாரு. என்ன அப்படின்னாக்க இதனால தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த இதில் வந்து க்ரியேட் ஆகுது. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா இந்த ப்ரூஷியா கிங்கிட்ட வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அது நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நான் கான்ஸ்டியூஷனில் வந்து நான் சைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்து இந்த ஃப்ரான்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரூப்ஸ் அனுப்புங்க, உங்களோட கண்ட்ரியிலேருந்து நீங்கள் வந்து ட்ரூப்ஸ் அனுப்பி இங்கே வந்து நீங்கள் வார் வந்து டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட அந்த ப்ரூஷியாட்ட வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு இது வந்து வைக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, அதாவது அந்த ஃப்ரான்ஸை சுற்றி உள்ள நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறது அந்த சுற்றி உள்ள அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து தெரியுது. அதாவது இப்போது ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா அது அந்த கண்ட்ரியை மட்டும் இதாகாது. அடுத்து வந்து என்ன நினைப்பாங்கனாக்கா அந்த சுற்றி உள்ள கண்ட்ரியை வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவங்க வந்து எப்படி வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ அதே மாதிரி நம்ம கண்ட்ரிலேயே இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மக்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க. அதாவது அந்த கண்ட்ரிஸ் வந்து நினைக்குது. அதாவது இந்த ஃப்ரான்ஸ் பீப்புள் வந்து எப்படி ரெவல்யூஷன் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மக்களும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க மேலே நம்ம வந்து வார் கொடுக்கணும், வார் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனுங்கிறது வந்து வந்துருச்சு. இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் கீழே தான் வந்து கிங் வந்து இருக்கிறாரு. இருந்தாலுமே வந்து இந்த ஒரு சீக்ரெட்டாக வந்து இவர் வந்து நீங்கள் வந்து ட்ரூப்ஸ்லாம் அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. இந்த 1789 வந்து சம்மரில் ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் தான் இது. இன்னும் வந்து இது வந்து போய்கிட்டே இருக்குது. அதாவது ட்ரூப்ஸை அனுப்பிச்சு நாங்கள் வந்து இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சு இதை வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நேஷ்னல் அசம்பிளி ஏப்ரல் 1792 வந்து ஒரு வாரை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னாக்கா அந்த ப்ரூஷியா அண்ட் ஆஸ்திரேலியா மேலே வந்து நம்ம இந்த ரெண்டு நாட்டுக்கும் எதிராக வந்து நாங்கள் வந்து வாரை வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ப்ரூஷியாவும் ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணுவாங்கனாக்க நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து வார் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரூப்ஸ்லாம் அனுப்புறதுக்காக ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து அந்த வாரை டிக்ளேர் பண்ணலாங்கிற விஷயம் வந்து இந்த நேஷ்னல் அசம்பிளிக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த நேஷ்னல் அசம்பிளி என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க வந்து வாரை டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஓட் கேட்டு நம்ம வந்து வாரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதாகிடுறாங்க. இந்த 2 கண்ட்ரி மேலேயும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி இது பண்ணிடணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க thousands ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து அந்த ப்ரொவின்ஸ் இருந்து அந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து வராங்க. ஏன்னா ஏன் அப்படின்னாக்க இந்த ஃப்ரான்ஸ் வந்து எப்படியாவது ரிப்பப்ளிக் ஆயிடணும், அதாவது இந்த மொனார்கிங்கிற இது வந்து போய் அந்த கிங் அந்த ஆட்சி வந்து இதாகி ஃப்ரான்ஸ் எப்படியாச்சும் ரிப்பப்ளிக் ஆயிடணும், அதுக்காக நாங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த thousands ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து ப்ராவின்ஸ்லேருந்து ஆர்மியில் வந்து வராங்க. இது வந்து கிங்க்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் இந்த வார் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது கிங்க்கு அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறாரில் அந்த கிங்க்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் இந்த வாரை வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஒரு நாட்டை மட்டும் வந்து வாரை டிக்ளேர் பண்ணல, அந்த யூரோப் கண்ட்ரிஸ், அந்த நைபரிங் கண்ட்ரிஸ், அது எல்லாத்தையுமே சுற்றி உள்ள இதெல்லாமே சேர்த்து தான் வந்து அவங்க வந்து வாரை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த நோபல்ஸு, அப்புறம் அவங்க மேலேயும் வந்து அந்த ஃப்ரான்ஸில் இந்த நோபல்ஸ் அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேலேயும் சேர்த்து தான் வந்து இந்த வார் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை யாரை எதிர்த்து இவங்க பண்ணுறாங்கன்னா கிங்கை வந்து எதிர்த்து தான் வந்து இந்த ஒரு இதை வந்து நடத்துகிறாங்க. இப்போ தான் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் சாங் வந்து பாடுறாங்க, மார்சலிஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அது வந்து ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பிளேஸு. இந்த மார்சலிஸுங்கிற சாங் வந்து யார் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க, எந்த போயிட் அப்படின்னாக்கா ரோஹித் டி லீசல் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணி இதை வந்து யார் வந்து இந்த மார்சலிஸ்ங்கிற இதை வந்து யார் வந்து பாடுறாங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் வருவாங்கள்ல, அந்த thousands ஆஃப் வாலண்டியர்ஸ், அவங்க தான் வந்து இந்த சாங்கை வந்து பாடுறாங்க. பின்னாடி அந்த ஃப்ரான்ஸோட நேஷ்னல் ஆந்தமாக வந்து இந்த மார்சலிஸ்ங்கிற ஒரு இதை தான் வந்து பின்னாடி அவங்களோட நேஷ்னல் ஆந்தமாக வந்து வருது. இப்போ வார் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய லாஸ் வந்து வருது. அதாவது எக்கனாமிக் வைஸாக வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக் வைஸாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மென் எல்லாமே வந்து அந்த வாருக்கு வந்து போனதுனால இப்போ அதாவது அவங்க வந்து இப்போ வெளியில் போய் அவங்க ஒர்க் பண்ணி அவங்க வந்து காசு இது பண்ணாதானே அவங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அந்த டாஸ்க் எல்லாமே யார்கிட்ட போகுது அப்படின்னாக்கா உமன் மேலே தான் அந்த டாஸ்கெல்லாம் போகுது. அவங்க வந்து வெளியில் போய் வேலை பார்த்து அந்த வர இதை வந்து அந்த அவங்களோட பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களோட அந்த உமன்கிட்ட தான் வந்து அது வந்து போகுது. ஓகே, இப்போ வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு, பட் அதுக்கு வந்து சைனும் வந்து பண்ணியாச்சு. பட் இதுலேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஆக்டிவ் சிட்டிசன், பாசிவ் சிட்டிசன் நம்ம ஆல்ரெடி அந்த பார்ட் 1 வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆக்டிவ் சிட்டிசன் வந்து ஓட் பண்ண முடியும், பாசிவ் சிட்டிசன் வந்து ஓட் பண்ண முடியாது. ஆக்டிவ் சிட்டிசனில் யார் அப்படின்னாக்கா மென் தான் வந்து ஓட் பண்ண முடியும், உமன் வந்து ஓட் பண்ண முடியாது, சில்ட்ரன். அப்புறமா யூத் வந்து பிலோவாக இருக்கிற 25 பிலோ அவங்களும் வந்து ஓட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் சிட்டிசன் மட்டும்தான் வந்து ஓட் பண்ண முடியும். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த 3 days சேலரி இருக்குல்ல, அவங்க தான் வந்து அந்த அளவுக்கு அந்த 3 days சேலரியை வந்து பே பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து ஓட் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து அந்த ரிச் புவருங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. 1791 வந்து இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்து கொண்டுட்டு வந்தது எல்லாமே வந்து யாருக்கு தான் வந்து யூஸ் ஆகுது, அந்த ரிச் செக்ஷனில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து அந்த ரிச் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இதெல்லாமே வந்து இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகுதே தவிர்த்து அந்த புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை. என்னதான் கான்ஸ்டியூஷன் வந்தாலுமே அகெயின் வந்து இவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிளப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வந்து இந்த பொலிட்டிக்கல் கிளப்பில் வந்து அதாவது எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னாக்கா இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் கிளப்ஸில் வந்து இதை பற்றி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மெயின் பொலிட்டிக்கல் கிளப் என்ன அப்படின்னாக்கா ஒரு மெயினான ஒரு பொலிட்டிக்கல் கிளப் இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பாரிஸில் தான் இருக்குது. அது வந்து ஜகோபியன் கிளப். இதுதான் வந்து ஒரு மெயினான பொலிட்டிக்கல் கிளப்பாக இருக்குது. இது வந்து இந்த நேம் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னாக்கா ஒரு கான்வென்ட்டோட நேம்லேருந்து தான் வருது. அதாவது சென்ட் ஜேக்கப் அப்படின்னு ஒரு பாரிஸில் வந்து ஒரு கான்வென்ட் இருக்குது.
அந்த நேமை தான் வந்து இந்த ஜெகோபியன் கிளப்புன்னு அந்த நேமை தான் வந்து வைக்கிறாங்க. இந்த சென்ட் ஜேக்கப் அதை வந்து லீட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா மேக்ஸ்லின் ரோசம்பெரி. இந்த ஜாக்பின் கிளப் லீடர் யார் அப்படின்னாக்கா மேக்ஸ்லின் ரோசம்பெரி. இவர் வந்து ஏன் வந்து இந்த சென்ட் ஜேக்கப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அப்படின்னாக்கா இவரும் வந்து அந்த கான்வென்ட்ல இருந்து வந்தவர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த நேமை வந்து இந்த கிளப்புக்கு வந்து வைக்கிறாரு. இந்த ஜெகோபியன் கிளப்பில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஷாப்கீப்பர், ஷூ மேக்கர்ஸு, ஆர்டிஷியன்ஸு, பேஸ்ட்ரி குக்ஸு, அதுக்கப்புறம் வாட்ச் மேக்கரு, பிரிண்டரு, இந்த மாதிரி லெஸ் சொசைட்டி பீப்புள் தான் வந்து அதிகமாக இந்த கிளப்பில் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து இந்த கிளப்பில் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இந்த லெஸ் சொசைட்டியில் உள்ள இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. இன்னொன்று அப்புறம் உமனுக்கும் வந்து தனியாக வந்து கிளப் ஓப்பன் பண்ணி அவங்களோட உமனுக்கான ரைட்ஸுக்காகவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதெல்லாமே வந்து பின்னாடி டீட்டெயிலாக வருது, அதை நம்ம அப்புறமா லேட்டராக பார்க்கலாம். அதாவது ஏன்னா மென்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஓட் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. உமனுக்கு வந்து ஓட் போடுற அந்த ரைட் வந்து கிடையாது. ஸோ அந்த இதெல்லாமே வந்து அதெல்லாம் வந்து அந்த உமனுக்குன்னு ஒரு கிளப் ஓப்பன் பண்ணி அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த நம்ம வந்து ஜெகோபியன் கிளப் லீடர் வந்து யாருன்னு பார்த்தாச்சு, மேக்ஸ்மிலியன் ரோசம்பெரி. இவர் வந்து என்ன டிசைட் பண்ணுறாரு, அந்த ஜெகோபியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த லாங் ஸ்ட்ரைப்டு ட்ரௌசர்ஸ் தான் வந்து வியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எதை வந்து இது பண்ணுதுன்னா இந்த ட்ரெஸ் எதை மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கப்பலில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த டக் ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் வந்து இது சிமிலராக இந்த ட்ரெஸ் வந்து இருக்கும். லாங்காக ஸ்ட்ரைப்ஸ் போட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம வியர் பண்ணணும், லாங் ஸ்ட்ரைப்டு ட்ரௌசர்ஸ் தான் வந்து நம்ம வியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த கிங், நோபல்ஸ், இந்த ரிச் சொசைட்டி பீப்புளெலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து எப்படி வந்து ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபேஷனலாக அந்த நீ ப்ரீச்சஸ் வரைக்கும் தான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுவாங்க. நீ ப்ரீச்சஸ்னால் அந்த முட்டு வரைக்கும் தான் வந்து ட்ரெஸ் வந்து அவங்க வந்து வியர் பண்ணுவாங்க. எதுக்காக இவங்க வந்து இந்த லாங் ஸ்ட்ரைப்டு ட்ரெஸ்ஸை வந்து போடுறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம, அதாவது அவங்கள மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை நம்ம வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த நீ ப்ரீச்சஸ் அவங்களோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த பவரை வந்து வாங்கணும். அதாவது இந்த நோபல்ஸ், இந்த மொனார்கி இவங்களோட பவரை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள எதிர்த்து தானே அவங்க இது பண்ணுறாங்க, போராடுறாங்க. ஸோ அவங்களோட பவரை வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம வாங்கணும் அவங்கக்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. இந்த ஜெகோபியன்ஸை வந்து சான்ஸ் கிளாத்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சான்ஸ் கிளாத்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னாக்கா வித்தவுட் நீ ப்ரீச். அதாவது அவங்க வந்து அந்த நீ வரையும் தானே அந்த ட்ரெஸ் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஜெகோபியன் ட்ரெஸ்ஸில் வந்து பாருங்கள், இதில் வந்து அந்த 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 ஃபிகரில் பாருங்கள், அதில் வந்து மென் அண்ட் உமன் வந்து அந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த மென்க்கு வந்து அந்த தலையில் வந்து ரெட் கலர் கேப் இருக்கும். இது வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னாக்கா லிபர்ட்டியை தான் குறிக்குது, அதாவது ஃப்ரீடம் வந்து குறிக்குது. அதாவது மென்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கங்கிறத வந்து குறிக்குது. பட் உமனுக்கு வந்து அந்த ரெட் கேப் வந்து போடலை. இது வந்து என்ன அப்படின்னாக்கா உமனுக்கு வந்து இன்னும் ஃப்ரீடம் கிடையாது, அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்கல. அதனால தான் வந்து அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த ரெட் கேப் வந்து வியர் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க தலையில் வந்து அந்த ரெட் கேப் வந்து வியர் பண்ணல. அதை பாருங்கள். சம்மரில் வந்து 1792 ஜெகோபியன்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா அந்த ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஃபுட்டோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்காக நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து யார் வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அந்த பாரிசியன்ஸ். அதாவது பாரிசியன்னா என்னன்னாக்கா இந்த ஃப்ரான்ஸோட கேபிட்டல் தானே பாரிஸ். ஸோ பாரிசன் அந்த சிட்டிசன் அந்த மாதிரி இதுதான், பாரிஸோட சிட்டிசனை தான் வந்து பாரிசன் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இதுக்காக நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 10 வந்து அந்த கிங் இருக்கக்கூடிய அந்த பேலஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா டியூலஸஸ். இது வந்து
அந்த கிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அந்த கிங்கை வந்து கைது பண்ணி கொஞ்ச நேரம் வந்து அவங்களுக்கு கீழே வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலியையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி அவங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியுமே வந்து அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் வந்து வைக்கிறாங்க. இப்போ என்ன கொண்டுட்டு வராங்கனாக்கா, இப்போ எலெக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது 21 இயர்ஸ் ஆனால் போதும், அதாவது உங்களுக்கு வந்து வெல்த் இருக்கணும், அதாவது உங்களுக்கு வந்து பணம் இருந்தால் தான் அவங்க வந்து ஓட் பண்ண முடியும் அப்படிலாம் ஒரு விஷயம் வந்து கிடையாது. உனக்கு வந்து 21 இயர்ஸ் இருந்தாலே போதும், அவங்க வந்து ஓட் போடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த 3 days அந்த வேஜஸை வந்து நம்ம வந்து பே பண்ணாதான் நம்ம வந்து ஓட் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. மேக்ஸிமம் அந்த இது என்னன்னாக்கா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நேஷ்னல் அசம்பிளியில் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு தானே இருந்துச்சு. இப்போ வந்து நியூ எலெக்டட் அசம்பிளின்னு வந்து கொண்டுட்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து கன்வென்ஷன். இப்போ வந்து 21 செப்டம்பர் 1792 வந்து இந்த மொனார்கிங்கிறதே வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரான்ஸை வந்து ரிப்பப்ளிக்காக வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த நேஷ்னல் அந்த அசம்பிளியில் வந்து என்ன கொண்டுட்டு வருவாங்க, ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டுட்டு வந்து மொனார்கி, அதாவது அந்த கிங்க்கு வந்து ஒரு பவராவது கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த மொனார்கிங்கிறதையே வந்து அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸை வந்து ரிப்பப்ளிக்காக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கிங்க்கு வந்து எந்த ஒரு பவருமே வந்து கிடையாது. அந்த மொனார்கிங்கிறதையே வந்து சுத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டை வந்து யார் வந்து பீப்புள் தான் வந்து எலெக்ட் பண்ணுற, பீப்புள் வந்து யாரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட் அந்த ஹெட்டுங்கிற இதை வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த பீப்புள் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்கனாக்கா, எலெக்ஷன் மூலியமாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மொனார்கி சிஸ்டத்தில் வந்து இருந்ததில், அதாவது இந்த ஹெரிடிட்டரி மொனார்கின்றதுல, அதாவது ஃபாதர், அதுக்கப்புறம் அவங்களோட சன்னு, அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட்சன், இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்ததில் இது வந்து இனிமேல் கிடையாது. அதாவது இந்த ஹெரிடிட்டரி மொனார்கிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. பீப்புள் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்களோ, எந்த லீடரை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க, அதாவது எந்த லீடரை அந்த ஓட் போட்டு வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த இதை வந்து ரூல் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து ரிப்பப்ளிக் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த கிங் லூயிஸ் 16 இருக்கிறாருல, இவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த என்னென்னா டெத் பனிஷ்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து செஞ்சுருப்பார். என்ன அப்படின்னாக்கா, 1792 அவர் வந்து கான்ஸ்டியூஷனில் சைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சீக்ரெட்டாக வந்து அந்த ப்ரூஷியா கிங்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போடுவார். நீங்கள் வந்து ட்ரூப்ஸை வந்து அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன் அப்படின்னாக்கா, ஏன் அந்த ப்ரூஷியா கிங், அந்த ஆஸ்திரேலியா அவங்கெல்லாம் இது அப்படின்னாக்கா, அந்த ஆஸ்திரேலியன் பிரின்சஸ் தானே வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக வந்து இவர் வந்து அவங்கக்கிட்ட வந்து சீக்ரெட்டாக வந்து நீங்கள் ட்ரூப்ஸ் அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படியா இருந்தாலுமே இது வந்து ஒரு துரோகம் தான். தன்னோட நாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டியூஷன் வந்து சைன் பண்ணிவிட்டு சீக்ரெட்டாக இந்த மாதிரி ஒரு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு செய்கிறது வந்து ஒரு துரோகம் தானே. அதனால் 21 ஜான்வரி 1793 பப்ளிக் முன்னாடியே வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா, டெத் பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னாக்கா, டி லா கான்க்ராட் இதில் வச்சு பப்ளிக் முன்னாடியே வந்து இந்த டெத் பனிஷ்மெண்ட்டை வந்து இந்த லூயிஸ் 16க்கு வந்து அந்த கிங்க்கு வந்து கொடுத்துறாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ப்ரொட்டஸ்ட்னால அந்த கிங் வந்து டெத் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அது இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட ஒய்ஃபும் வந்து அதே மாதிரி அந்த டெத் பனிஷ்மெண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் லேட்டராக. இப்போ 3.1 ரீஜன் ஆஃப் டெரர் இதை வந்து பார்க்கலாம். ஏன் இந்த பீரியடை வந்து ரீஜன் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 1793 to 1794 இதை வந்து ரீஜன் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ரோசன்பெரி வந்து ஒரு பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுவார். என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து யாரெல்லாம் பிடிக்கலையோ அவரை வந்து அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, இவர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவார். என்னென்னா டெத் பனிஷ்மெண்ட் வந்து பண்ணுவார். அதாவது இவருக்கு வந்து யாரெல்லாம் பிடிக்காது அப்படின்னாக்கா, இவரோட எனிமிலாம் யார் அப்படின்னாக்கா, அந்த எக்ஸ் நோபல்ஸு, அந்த கிளர்ஜி,
அப்புறம் அந்த அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இவர் சொல்கிற விஷயத்த வந்து யாரெல்லாம் கேட்கலையோ, இவர் சொல்கிறதுக்கு வந்து யாரெல்லாம் ஓகே சொல்லலை, அதுக்கு வந்து எகென்ஸ்டாக ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஜெயிலில் போடுறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கறது, அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டைம் பீரியடை வந்து ரீஜன் ஆஃப் டெரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த கில்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க, அதை வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கிளிட்டனைன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லிட்டு அந்த கிளிட்டனைன்கிற ஒரு டிவைஸ் மூலயமா வந்து அவங்கள வந்து கொன்றுவாங்க. அந்த கோர்ட்டில் வந்து அதை நிரூபிச்சிட்டா அப்படின்னாக்கா அந்த கிளிட்டனைன்கிற அது வந்து ஒரு டிவைஸு, அதை வச்சு வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அந்த டிவைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு 2 போல்ஸ் வந்து இருக்கும், அதில் வந்து பிளேடு இருக்கும். இது வந்து அந்த பர்சனோட ஹெட்டை வந்து அந்த இதில் வந்து அந்த டிவைஸில் வச்சுனாக்க ஒரே டைம்லேயே அந்த ஒரு இதுலேயே வந்து அந்த தலை வந்து துண்டாயிரும். இந்த டிவைஸை வந்து யார் கண்டுபிடிப்பா அப்படின்னாக்கா டாக்டர் கிளிட்டனைன். இவர் தான் வந்து இந்த டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னாக்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதாவது ரொம்ப வலிச்சு அதாவது சாகிறதுலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாகாமல் அந்த ஒரே இதில் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த டிவைஸ் தான் இது. அதுக்காக நான் இந்த டிவைஸ்க்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன். அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து கொல்லாமல் இந்த மாதிரி அந்த இதில் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதாவது ஒன் டைம்லேயே அந்த இது வந்து கட் ஆயிரும் அந்த மாதிரி. இப்போ இந்த ரோசம்பரி கவர்மெண்ட் வந்து அதாவது அவருக்கு பிடிக்காத அந்த மாதிரி விஷயங்களை வந்து யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணுவார். ஆனாலும் இவரோட கவர்மெண்ட்டில் வந்து நிறைய நல்ல பாலிசிஸுமே வந்து இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இவர் வந்து ஒரு நிறையா லாஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவார். என்ன அப்படின்னாக்க இப்போ ஒரு பொருளுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு ப்ரைஸை வந்து வைக்கணும், நீங்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து வைப்பார். அதாவது மேக்ஸிமம் சீலிங் ஆன் வேஜஸ் அண்ட் ப்ரைஸஸ், இவ்வளோ தான் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை வந்து வைப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டு இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து மீட்டு ப்ரெட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இந்த ரேஷன் ஷாப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரேஷன் ஷாப்ஸில் வந்து கம்மியான விலைக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இவர் கொண்டுட்டு வந்த ஒரு நல்ல ஒரு பாலிசிஸ் தான். ஓகே, இந்த பீஷன்ஸ் வந்து அவங்களோட கிரெயின்ஸை வந்து அந்த சிட்டியில் கொண்டு போய் சேல் பண்ணலாங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டுட்டு வருவார். ஏன்னா அந்த இடத்துலேயே வந்து விற்கிறதுக்கு இது இல்லாமல் சிட்டியில் போய் அவங்க வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பீஷன்ஸ்னால் யார், அந்த ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்த ஃபிக்ஸட் ரேட்டில் தான் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த சிட்டியில் போய் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீட் ஃப்ளோர் இருக்குல்ல, மைதா மாவு, இதை வந்து பேன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த மைதா மாவு வந்து அதிகமான விலைக்கு வந்து இருக்கிறதுனால இந்த வீட் ஃப்ளோரை வந்து பேன் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் வந்து இந்த ஹோல் வீட் பிரெட், அந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அதை தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவலிட்டி பிரெட், இந்த ஹோல் வீட் அதனால் ஆன அந்த கோதுமை மாவு அந்த ப்ரெட்டை தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இந்த வீட் ஃப்ளோரை வந்து அதாவது இந்த ஒயிட் ஃப்ளோர் அந்த மைதா மாவை வந்து ஹை ரேட்டுங்கிறதுனால அதை பேன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏன் அப்படின்னாக்க அதாவது ரிச்சோ புவர் பீப்புளோ அவங்க வந்து ஒரே இதை தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸ்பீச்சு அவங்களோட இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஈக்குவல் இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அதாவது மென்னை வந்து சார், உமனை வந்து மேடம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரெஸ்பெக்ட் இதுக்காக சொல்கிறாங்கள, அதை வந்து மாற்றுறாங்க. அது சாருங்கிறத வந்து சிட்டியன், மேடம் வந்து சிட்டியான் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னாக்கா அந்த சிட்டிசன் அதுக்கு உள்ள மீனிங் தான் அது. ஓகே, இப்போ இந்த சர்ச்செலாம் இருக்குல்ல, அந்த சர்ச் எல்லாத்தையும் மூடிட்டு பேரக்கு, அப்புறமா பேரக் இல்லைன்னா ஆஃபீஸ், அதுக்கப்புறமா அந்த பில்டிங்ஸாக வந்து அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த சர்ச்செல்லாம் முன்னாடி அந்த கிளர்ஜிலாம் அங்கே தானே இருப்பாங்க, அங்கே அதில் இருந்துக்கிட்டு தானே இந்த அந்த அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புளை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா. ஸோ அந்த சர்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து மூடிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஆஃபீஸு இதை மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இவர் கொண்டுட்டு வந்த குட் பாலிசிஸ். பட் இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இவர் நிறைய பாலிசிஸ் வந்து நிறைய கண்டினியூஸாக வந்து கொண்டுட்டு
சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இதுவுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மாடர்னைசேஷன் நமக்கு வேணும், நமக்கு ஒரு மாடர்னான ஒரு இது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து என்னதான் வந்து குட் பாலிசிஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தால் கூட இவருக்கு வந்து யாரை பிடிக்கலையோ அவங்கள வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாரு. இவர் மேலே யார் வந்து ப்ராப்ளம் கிரியேட், அதாவது இவருக்கு வந்து யார் வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து இவர் மேலே வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. என்னதான் வந்து குட் பாலிசிஸ் கொண்டு வந்தாலுமே இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக இவரை வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து நிரூபித்து ஜூலை 1794 வந்து அரெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே இவரை வந்து அந்த கொலட்டைன் அந்த இது பார்த்தோல அந்த டிவைஸ் அது மூலியமாக வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து 1793 to 1794 வரைக்கும் ரீஜன் ஆஃப் டெரர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, இவர் வந்து இந்த மொனார்கிங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்கிறது எல்லாமே தெரியுது. ஓகே, இப்போ வாட் இஸ் லிபர்ட்டி அந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். இதில் வந்து கேமிலி டெஸ்னியோல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த லிபர்ட்டியை பற்றி பேசியிருப்பார். லிபர்ட்டினா என்ன, ஃப்ரீடம். இவரோட ஸ்பீச் வந்து பிடிக்காதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா இவரையும் வந்து கொண்டிருப்பாங்க. இவரோட பீரியடில் வந்து இவர் வந்து அந்த ஃப்ரீடம் பற்றி பேசுகிறதுனால, அந்த லிபர்ட்டியை பற்றி பேசுகிறதுனால இவரையும் வந்து கொண்டிருப்பாங்க. என்னன்னாக்கா லிபர்ட்டி இஸ் லைக் எ சைல்டு, அதாவது இது வந்து மெச்சூர் லெவல் வர்ற வரைக்கும் இது வந்து அந்த லிபர்ட்டிங்கிறது வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னாக்கா லிபர்ட்டிங்கிறது ஒரு ஹாப்பினஸ், அது வந்து ஒரு ரீசன் தான், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஃப்ரீடம்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விஷயம். இவங்களுக்கு தான் இருக்கணும், இவங்களுக்கு தான் இல்லைங்கிற இது கிடையாது. அது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். இந்த லிபர்ட்டிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு, அதாவது ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிடிக்காதவங்கள போய் கொல்றது வந்து எப்படி வந்து லிபர்ட்டி ஆகும்? திஸ் இஸ் நாட் லிபர்ட்டி அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாரு. அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ, நமக்கு வந்து எனிமி அது மாதிரி தோணுச்சுன்னா நம்ம அவங்கள போய் நம்ம கொல்றது வந்து எப்படி லிபர்ட்டி ஆகும்? அது வந்து எப்படி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார்? இந்த கேம்லி அந்த டெசனோல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த லிபர்ட்டியை பற்றி இவ்வளோ ஸ்பீச் வந்து சொல்கிறாரு. அதாவது யாரெல்லாம் வந்து எனிமி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொல்லுவாங்க அப்படின்னாக்க இது எப்படி ஒரு சென்ஸான, இது வந்து ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயமாச்சு. இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சிங்கிள் பர்சனுக்கு வந்து இவ்வளோ எனிமீஸ் வந்து எப்படி இருக்க முடியும்? அப்போ இவங்க மேலே தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதை எதிர்த்து வந்து ரொசம்பரே வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. அதாவது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது இவர் பேசுகிறாருல, இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இவர் வந்து, அதாவது இவர் ஜூலையில் தானே வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கொல்றாங்க. இவரை வந்து 7th February 1794 வந்து இந்த ரோசம்பரிங்கிறவர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. அது வந்து இந்த நியூஸ் பேப்பர்லலாம் வருது. அதாவது லிபர்ட்டிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம கையில் இருந்தாலுமே நம்ம வந்து அதை இப்போ லிபர்ட்டிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஓகே, அதை நம்ம வந்து லிபர்ட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை சும்மா வைக்கக்கூடாது. அதை நம்ம அதை வச்சு தானே நம்ம வந்து ஃபைட் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து ரிபப்ளிக் ஆகிருக்கோம். அதை ஃபைட் பண்ணி நம்ம வெளியில் வந்து தானே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சுருக்கோம். அப்போ நம்ம ஃபைட் பண்ணி தானே நம்ம வந்திருக்கோம். அதனால இதை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. இதை நம்ம இப்படி கையிலே வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளை வந்து நைபரிங் கண்ட்ரிஸு, அதுக்கப்புறமா எக்ஸ் நோபல்ஸ், இந்த கிளர்ஜி எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த மாதிரி இந்த கிளர்ஜி, இந்த நோபல்ஸ் இவங்களெல்லாம் நம்ம வந்து அடித்து தூக்கி போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கும். நம்ம நாட்டுக்கு வந்து ரிபப்ளிக் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து ரிபப்ளிக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளை வந்து யார், அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்ம அகெயின் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு இது இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த லிபர்ட்டியை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு.
நெக்ஸ்ட்டு இப்போ 3.2ல டைரக்டரி ரூல்ஸ் ஃப்ரான்ஸ் அது வருதா. இப்போ இந்த ஜெகோபியன் கவர்மெண்ட் வந்து அவரோட பவர், அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து கொண்டாச்சு. ஓகே, இப்போ அந்த ஜெகோபியன் கவர்மெண்ட்டோட பவர் வந்து சீஸ் ஆகுது. ஏன்னா அவரே வந்து இல்லை அப்போ அவர் அந்த ஹெட்டு வந்து இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் எல்லாமே வந்து சீஸ் ஆயிரும்ல. ஸோ இப்போ இந்த இது வந்து யார்கிட்ட போகுதுனாக்கா இந்த வெல்த்தியர் பீப்புள்கிட்ட தான் வந்து இந்த இது வந்து போகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அகெயின் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நியூ கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதாவது ஓட் வந்து இப்படி தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. 2 எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு 5 மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொண்டுட்டு வராங்க. அவங்க தான் வந்து அந்த டேரக்டரை இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த டேரக்டர்ஸ்க்கும் இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கும் வந்து கண்டினியூவஸாக வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து கிளாஷ் வர ஆரம்பிக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறையா பேர் இதில் வந்து மாறிக்கிட்டே வராங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு சுமூகமாக போகல அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி சண்டை வர்றதுனால நிறையா பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா அந்த 5 மெம்பர்ஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அடிக்கடி வந்து ஒரு மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மெம்பர்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொலிட்டிக்கல் இதில் வந்து ஒரு இன்ஸ்டேபிலிட்டியை வந்து வருது. ஒரு ஸ்டேபிளான ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து இல்லை. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இது வந்து வருது. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி டிக்டேட்டர் நெப்போலியன் பொனாபர்ட் அவர் வந்து வராரு. அது வந்து லேட்டராக நம்ம அந்த பின்னாடி நம்ம அது வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. என்ன அப்படின்னாக்கா ஃப்ரீடம், லிபர்ட்டி, இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய கன்ஃபியூஷனை வந்து கொண்டுட்டு வருது. அதாவது ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி, அதாவது இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மாறுறாங்கல்ல, அடிக்கடி வந்து மாறுறாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் இது வந்து இன்ஸ்டேபிளாக இருக்குது. இருந்தாலும் கூட என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஃப்ரான்ஸ் மக்கள்கிட்ட வந்து அந்த ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஃப்ரெட்டர்னிட்டி இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரான்ஸ் மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக அது வந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. இதில் வந்து அதாவது இதுலேருந்து இவங்க வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கொண்டுட்டு வரலை. நெக்ஸ்ட்டு டிட் உமன் ஹாவ் எ ரெவல்யூஷன், இது வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் போடுறேன். இதோட இந்த இது வந்து செக்ஷன் 3 வந்து முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.